Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் நம்முடைய பொறுமையில் காணப்படும் மெய்யான ஞானத்தையும் நமக்கு எதிரான காரியங்களை செய்பவர்களை மன்னிக்கிறதில் இருக்கும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறது. அநேக வேளைகளில் நாம் மனுஷீக சுபாவத்தின்படி சீக்கிரமாய் கோபம் கொள்கிறோம், பழிவாங்க நினைக்கிறோம், மன்னிப்பதற்கு தாமதிக்கிறோம். நம் இருதயத்தில் கசப்பை வைத்திருக்கலாம், அல்லது நம்மை புண்படுத்தியவர்களுக்கு தீங்கு செய்ய மௌனமாய் திட்டம் பண்ணலாம். ஆனால் இது தேவ பிள்ளைகளின் வழியல்ல என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வேதம் கூறுகிறது. இது எவ்வளவு உண்மையா இருக்கிறது! நாம் அடிக்கடி தவறினாலும் நாம் நன்றி அறியாதவர்களாயும் முரட்டாட்டம் உள்ளவர்களாயும் இருந்தாலும் நம் அன்பு தேவன் தொடர்ந்து நம்மை மன்னிக்கிறார், தம் இரக்கத்தை சூழ்ந்து கொள்ள செய்கிறார். வேதம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று கூறுகிறது. எவ்வளவு இரக்கமுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம்! சவுலின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அவன் கோபமும் வெறுப்பும் நிறைந்த மனிதனாக இருந்தான். தேவ மக்களை துன்புறுத்தினான், அழித்தான். கோபாக்கினையின் பாத்திரமாக இருந்த அவனை தேவன் தம் இரக்கத்தினால் கிருபா பாத்திரமாக மாற்றினார். தமஸ்குவுக்கு செல்லும் பாதையில் ஆண்டவர் இயேசு அவனுக்கு தோன்றி அவன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றினார். மற்றவர்களை அழித்து கொண்டிருந்த அவன் ஜீவனை, கிருபையை, இரட்சிப்பை பிரசங்கிப்பவனாக மாறினான். இதே தேவனால் உங்களையும் மாற்ற முடியும். யார் மேலாவது உங்கள் இருதயத்தில் கோபம் இருக்கலாம். நீங்கள் யார் மேலாவது பகையாவது தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணமாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு, என் மகனே, என் மகளே, மன்னித்து மறந்துவிடு என்று கூறுகிறார். நாம் மன்னிக்கும் போது நம் இருதயங்களை குணப்படுத்துவதற்கு திறக்கிறோம். மற்றவர்களை நாம் விடுவிக்கும் போது நம்மையும் விடுவித்துக் கொள்கிறோம். இயேசு தம் இரத்தத்தை நமக்காக சிந்திய சிலுவையின் அடியில் நம் மறுரூபம் ஆரம்பிக்கிறது. வேதத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே வெறுப்பை கழுவ முடியும். தெய்வீக அன்பினால் அந்த இடத்தை நிரப்ப முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மறுரூப அற்புதத்தை அனுபவித்தான். அவன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று விவரிக்கிறான். இதுவே நம் அனுபவமாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வாழும்போது நம் இருதயங்கள் மாறும். நாம் அடுத்தவரை சகிக்கவும் ஒருவரையொருவர் மன்னிக்கவும் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறவும் கற்றுக்கொள்வோம். வேதம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நமக்கு கற்பிக்கிறது. பிரியமானவர்களே, கோப
கோபத்தை வைத்து கொள்ளாதிருங்கள். தீமைக்கு பதிலாக தீமை செய்யாதீர்கள். மாறாக இரக்கம் காண்பிப்போமாக. இரக்கம் நியாய தீர்ப்பை மேற்கொள்ளும். இயேசுவின் அன்பு கசப்புக்கு இடமின்றி உங்கள் இருதயத்தை முழுவதுமாக நிரப்பட்டும். இன்று தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவீர்களானால் அவர் தமது இரத்தத்தால் உங்களை சுத்திகரித்து தம் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அன்பும் சமாதானமும் மன்னிப்பும் நிறைந்த புது வாழ்வை உங்களுக்கு தருவார். வேதத்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் மன்னிப்பை குறித்து முதலாக சொல்லப்பட்டிருக்கிறதை ஆதியாகமம் 50:16-17 காணலாம். அதற்கு முன்பு மன்னிப்பு என்பதே இல்லாமல் பதிலுக்கு பதில் செய்வதே பழக்கமாய் இருந்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன் என்பதே பிரமாணமாய் இருந்து வந்துள்ளது. ஆனால் யோசேப்போ கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். தன்னை கொடூரமாய் நடத்தி குழியில் தூக்கி போட்ட சொந்த சகோதரர்களையும் கூட மனப்பூர்வமாய் மன்னித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையண்டை வந்து மன்னிப்பின் மாட்சிமையை காண பக்தர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போனது. அப்பொழுது ஆவியானவருடைய துணை இருந்ததில்லை. எனவே பரிசுத்த ஆவியின் தெய்வீக அன்பு அவர்களுக்குள் ஊற்றப்படவில்லை. அந்நாளில் நம் கைகளில் இருக்கிற வேதாகமம் போல் இல்லாமல் பழைய ஏற்பாடு மட்டுமே இருந்தது. இருந்தாலும் கூட மன்னிப்பின் முக்கியத்துவம் அந்நாளிலேயே பிரதிபலித்திருப்பதை வேதத்தில் காண்கிறோம். யோசேப்பு கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்தி தன் சகோதரர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தார் என்பதை அறியும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு. யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபால் நேசிக்கப்பட்டார். அதுபோல கிறிஸ்துவும் தன்னுடைய பிதாவால் மிகவும் நேசிக்கப்பட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று யோர்தான் கரையிலும் மறுரூப மலையிலும் இயேசு சாட்சி பெற்றார். யோசேப்பு மற்றும் இயேசு ஆகிய இருவருமே தங்களுடைய சொந்த சகோதரராலும் ஜனத்தாலும் பகைக்கப்பட்டார்கள். இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாக இருந்தார். யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி தோத்தான் தேசம் வரையிலும் வந்தார். இயேசுவோ நமக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்தார். இழந்து போனதை ரட்சிக்கவும் வந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்க வந்தார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார். இயேசு 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுக்கப்பட்டார். யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் செய்தது போல கர்த்தரும் புறஜாதி மக்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு மாசற்ற மனவாட்டியாக முத்தரிக்க தீர்மானித்தார். யோசேப்பு கடைசியிலே தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல ஒரு நாள் கர்த்தர் மகிமையின் ராஜாவாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். 2ஆம் வருகையின் நாளிலே நாம் அவரோடு என்றென்றைக்கும் மகிழ்ந்திருப்போம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சுபாவம் உங்களில் உருவாகட்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஜெபம். பரம தகப்பனே, மாறாத இரக்கத்திற்காகவும் அன்புக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் கோபத்திற்காகவும் கசப்புக்காகவும் என்னை மன்னித்தருளும். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். நீர் என்னை மன்னித்தது போல என்னை புண்படுத்தியவர்களை மன்னிக்க எனக்கு உதவும். என்னை சுற்றிலும் இருக்கிற அனைவரிடமும் மனதுருக்கத்தோடு இருக்கும்படி என்னையும் சமாதானத்தினால் நிரப்பும்.
எனக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்துவை வாழ்வில் காட்டும்படி என் இருதயத்தை மறுரூபப்படுத்தும். தாழ்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் நடப்பதற்கு எனக்கு கற்பித்தருளும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இரக்கத்தின் கிருபையின் பாத்திரமாக விளங்குவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.